ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான நல்ல சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் இது ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், எப்போ தோணுதோ அப்போ செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் போடும்போது நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா வதங்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவு இதோட கலர் மாறி வந்ததும் இது கூட மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவு நல்லா வறுப்பிட்டுருக்கு. இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு கூடவே ஒரு தக்காளி ரொம்ப பழமாக இல்லாமல் ஓரளவு காயும் பழமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதுலேருந்து தண்ணி ரொம்ப இறங்கி வராது. முக்கியமாக அதில் நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. தண்ணி இறங்கி வராத மாதிரி ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப பழமாக இருந்ததுன்னா தக்காளி இந்த உள்ள இருக்கிற விதையை எடுத்துகிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முடிஞ்ச அளவு இந்த மிக்ஸை நம்ம மூடி வைக்காமல் திறந்து வச்சே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். மூடி வச்சா வேர்வு தண்ணி வடிஞ்சு சொதன்னு ஆகிடும். அதனால் திறந்து வச்சே நம்ம தக்காளி வதக்கி எடுத்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தக்காளி ஓரளவு லேசாக வதங்கினாலே போதும், ரொம்ப குழையணும் தேவையில்லை. இந்த மிக்ஸோடு சேர்த்து மசாலா எல்லாமே நல்லா கலந்ததும் இது கூட சேர்க்கறதுக்காக நான் 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். லேசாக மட்டும் மூடி வச்சுருக்கேன். மூடி வச்சு குக் பண்ணதுக்கப்புறமா 100 கிராம் பன்னீர் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணணும் தேவையில்லை. இந்த மசாலாவோட சேர்த்து இந்த பன்னீரை லேசாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி இந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அதுவே போதும். நீங்கள் கொத்தமல்லி இல்லை 2வதாக சேர்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம். நான் முதலேயே சேர்த்துருந்தேன், அதனால் நான் இப்போ சேர்க்கல. இது நல்லா இந்த மாதிரி மசிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது தனியாக இருக்கட்டும். செய்கிறதுக்காக இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நல்ல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்துக்கோங்க. சோம்பு சீரகம் முழுசாக சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் பொடியாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை 1-2 இடிச்சும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் லேசாக வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தனியாகவும் இல்லாமல் ஓரளவு நம்ம எப்போவுமே கொலக்கட்டைக்கு பிசைறதை விட இன்னும் கொஞ்சம் நெளிப்பாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஃபைனலாக உருட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ இதை செஞ்சு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வாழையில கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்த மாவை நல்லா இந்த மாதிரி பெரிய உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் உருட்டி எடுத்ததும் இதை இந்த வாழையில வச்சு நம்ம அமுத்தி எடுத்துக்கணும். இதுக்காக மேலே இன்னொரு வாழையில வைக்கிறதுக்காக அதுலேயும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ கை வச்சு ப்ரெஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு பவுல் இல்லைன்னா ஒரு தட்டு வச்சு நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. வெயிட்டான தட்டை வச்சு அமுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்லா சைஸ் ஒன்று போல் வரும். ஒரு சைடு தடிமனா ஒரு சைடு மெல்லிசா அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஒன்று போல் ஈவனாக வரும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம். ஒரு பேட்சை செஞ்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 பீஸ் நம்ம அமுத்தி எடுத்துக்கணும். நான் ஒரு தடவை அமுத்தி எடுத்திருக்கேன். இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக வாழையில எண்ணெய் போட்டு இந்த மாவை நம்ம நல்லா அதே மாதிரி முதல்ல எந்த சைஸ் அளவுக்கு மாவு உருட்டி எடுத்துக்கணும் அதே அளவாக எடுத்து நல்லா அந்த மாதிரி அமுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும். அதுக்காக நம்ம முதல்ல இதை அசம்பிள் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம பருத்தி எடுத்த ஒரே ஒரு பீஸ் மட்டும் அடியில் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த வாழையிலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம செஞ்சு எடுத்த இந்த பன்னீர் தொக்கை இது நடுவில் நம்ம வச்சுக்கலாம். கார்னரில் மட்டும் வைக்காமல் நடுவில் எந்த அளவுக்கு நீங்கள் வைக்க முடியுமோ வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாவு ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப மெலிசாகவும் தட்டிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் தடிமையாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கணும். அதை வேகும்போது இந்த மசாலா வெளியே வராமல் இருக்கும். சுற்றிலும் இந்த மாதிரி கை வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஒட்டுறதுக்காக தான். ஒருவேளை உங்களுக்கு பிரிஞ்சு வர மாதிரி இருந்ததுன்னா லேசாக தண்ணி தொட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கும். இப்போ சைடில் இந்த மாதிரி சின்ன ஃபோக்கு வச்சு லேசாக இந்த மாதிரி டிசைன் போட்டு எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மசாலா வெளியே வராமலும் இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கலாம். நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டீமரில் இந்த வாழை இலையோடய நம்ம இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு வாழையில வச்சுக்கலாம், வேர்வை தண்ணி வடியாமல் இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் நம்ம ஏற்கனவே வறுத்து நம்ம சேர்த்ததுனால மாவு வேகிறதுக்கான டைம் மட்டும்தான். ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம வாழையில போட்டோம்னா அந்த வேர்வை தண்ணி உள்ளே வடியாது, நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக கண்டிப்பாக வாழையில சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேலே ஒரு தட்டு போட்டாவது மூடிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு சூடானதும் இதை நம்ம பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி 4 கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வழக்கமாக நம்ம செய்கிற பிரேக்ஃபாஸ்ட்டில் விட நல்ல டிஃப்ரெண்ட்டான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பார்க்கலாம். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.